ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ராயன் ட்ரெயிலரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் வேறு லெவலுங்க. தனுஷோட 50வது படம். அவரே நடித்து அவரே இயக்கியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. படம் ட்ரைலர் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, சொல்லவே வார்த்தை வேணாம். இது ஏஆர் ரகுமான் வேறு லெவலுங்க. இதே இந்தியன் மியூசிக் போட்டிருந்தா வேறு லெவலாக இருந்திருக்கும். ஆனால் இந்தியன் 2 அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ராயன் பட்டையை கிளப்பிட்டார், செதுக்கிட்டார் அப்படியே மியூசிக்கில். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ், செல்வராகவன், அப்புறம் எஸ்ஏ சூர்யா முக்கியமான கேரக்டர், அப்புறம் சரவணன், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. வேறு லெவலாக இருக்க ட்ரெய்லரு. இப்போ ட்ரெய்லரோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் தனுஷை காமிக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா துஷாரா. அவங்க குளிப்பாட்டுறாங்க. ரத்தம்லாம் வழிஞ்சு அப்படியே போகுது. இதை பார்க்குறப்ப தனுஷ் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படியே காமிக்கிறாங்க. தனுஷுடைய 2 தம்பியும் கொண்டுறாங்க. அதனால தான் தனுஷ் பழி வாங்கி கொலை பண்ணுறாரு. அதுதான் அந்த சீனு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த சீனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை செல்வராகவனை கொலை பண்ணிடுவாங்க, அதை பழி வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு அதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, எடுத்தோன்னே செல்வராகவன் சொல்கிறாரு, காட்டில் எது ராஜான்னு கேட்குறப்ப சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கத்தோட முக்கியம் ஓநாய் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எஸ்ஏ சூர்யாவை காமிக்கிறாங்க. அதையும் சொல்கிறாங்க, ஓநாய் தனியாக இருந்தால் சிங்கம் ஜெயிச்சிரும், ஆனால் ஓநாய் கும்பலாக இருந்தால் தந்திரமாக ஓநாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே தான் புரியுது, எஸ்ஏ சூர்யாவும் சரவணனும் ஒன்றே கேங்காக இருப்பாங்க. இல்லைன்னா அப்பா பையனாக கூட இருக்கலாம், ஆனால் அண்ணன் தம்பியாக கூட காமிக்கலாம் படத்தில். அப்படியே இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, செல்வராகவனை இடையில காமிக்கிறப்ப என்ன சொல்கிறாரு, அவன் வருவான் பேயாட்டம் ஆடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்க்குறப்ப செல்வராகவனை கொலை பண்ணுறப்ப அவர் அந்த டைலாக் சொல்கிற கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் தனுஷோட அப்பா அம்மா யாரும் இல்லை, அவங்க 2 தம்பிகளையும் தங்கச்சியையும் தனுஷராக வளர்க்குறாரு. ஸ்டெப் ஃபாதராக கூட செல்வராகவன் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பாவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட செல்வராகவனை கொலை பண்ணலாம். இல்லைன்னா கதை வேறு மாதிரி கூட பண்ணலாம். தனுஷ் அப்பா அம்மாவை கொலை பண்ணிடுவாங்க, எஸ்ஏ சூர்யா ஃபேமிலி. அதை சின்ன வயசுலேருந்தே எடுத்து சொல்லிட்டு போகிற மாதிரி கதை கொண்டு போகலாம். அப்போ தான் செல்வராகவன் எடுத்து வளர்ப்பார். இந்த மாதிரி இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூட கதையை கொண்டு போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த கொலையை செல்வராகவனை கொலை பண்ணோன்னு தான் இப்படி கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படியே போனால் இன்னொரு பக்கம் எஸ்ஏ சூர்யா வில்லனில் வேறு லெவல் கலக்கியிருக்காருங்க. அவனை ஆம்பளையாக இருந்தால் வர சொல்லன்னு தனுஷை காமிக்க சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் போக பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு கதை அதை நோக்கி தான் போகும். இதெல்லாம் பார்க்குறப்ப எடுத்து சொல்கிற சைன் நிறையா கொஞ்சம் வரும்ட்டு படத்தில். அது மட்டும் இல்லை, படத்தில் தன்னைத்தானேயே ஒரு இதான் செதுக்கியிருக்காருங்க தனுஷ். அவரே டைரக்டர், அவரே ஆக்டர். அப்போனா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கதையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. தன்னுடைய அடிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் செதுக்கி கதையை கொண்டு போனாலும் வாய்ப்பு இருக்குது. வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அதுவும் ஏஆர் ரகுமான் ட்ரெய்லரில் லாஸ்ட்டாக ஒரு பாட்டை போட்டு கொண்டாங்க பாருங்கள், உசுரே நீ தான், வேறு லெவலுங்க. இந்த படம் வரக்கு முன்னாடியே இந்த பாட்டு வேறு லெவல் விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 சம்பவம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தை அசுரன் பண்ண போகிறாரு. தனுஷ் ராயன் வேறு லெவலில் பண்ண போகிறாரு. அந்த சம்பவம் பண்ண போகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஹீரோக்கும் 50வது படம் ஹிட் ஆனதே இல்லை. ஆனால் தனுஷ்க்கு ஹிட் ஆகிற அதிக வாய்ப்பு இருக்குது. ட்ரைலரே அப்படியே பூஸ் பம்பாக இருக்குது. ஆனால் என்னென்னா படத்தில் சான்று கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தில் கொஞ்சம் ஃபைட் சீனு நிறைய சீன் இருக்கும்ட்டு ரத்தத்தை வேறு தெறிக்க விட்றவங்க கூட வாய்ப்பு இருக்குது. நான் படம் வேறு லெவல் இருக்க போகுது. படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு மூவி ட்ரெய்லரில் நம்ம பார்க்கலாம். எல்லோருக்கும் பாய், நன்றி, வணக்கம்.